தோணுது. என்ன ஹாரி இப்படி சொல்லிட்டீங்க? என்னது பனி கொட்ட போகுதா? அப்பா வாங்கப்பா நாம போய் ஸ்னோமேன செஞ்சு விளையாடுவோம். குளிர்ல உறைஞ்சு போறதுக்கா? என்னால முடியாது, நீ வேணா போய் பண்ணிக்க. இது வேலை செய்தா இல்லையான்னு தெரியலையே. ஆஹா, என்ன இது வேலை செய்ய மாட்டேங்குது? என்னது இருந்தது ஒண்ணே ஒண்ணு, அதுவும் வீணா போயிடுச்சு. குளிர்ல இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல. வேற வழி இல்ல, ஏசிய போட்டு வார்ம் மோடுக்கு மாத்திருவோம். ரிமோட் எங்க? மிக்ஸி ரிமோட் எங்க? ஷின்சான் நீ அதை எங்க வச்ச? ஓ அதுவா, இந்தாங்க. இது டிவி ரிமோட் ஷின்சான். ஏசியோட ரிமோட் எங்க? இது மட்டும் தான் இருக்கு. அச்சச்சோ, எங்க போச்சுனே தெரியலையே. தேவைப்படுற நேரத்துல தான் அதெல்லாம் கிடைக்காது. ரிமோட் எங்க போன? கூப்பிட்டா உடனே வந்துருமா? சரி விடுங்க, கிச்சன்ல இருக்கிற கெரோசின் ஸ்டவ் நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுல கெரோசின் இல்லையே. கெரோசினை ஊத்து. இதுல ஊத்துறதுக்கே கெரோசின் இல்லன்னு சொன்னேன். ஏன் இப்படி பண்றீங்க? எதையுமே வச்சுக்க மாட்டீங்களா? கொஞ்சம் வண்டி எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்துருங்களேன். என்னால முடியாது, வெளியில பயங்கரமா குளிருது. நீ வேணா போயிட்டு வாயே. என்னது நானா? பயங்கரமா குளிருது. இப்ப நான் போனா ஹீமாவை ரொம்ப அழுவா. யாரு அவ அழுவாளா? எப்படியும் கெரோசினை விக்க சாயங்காலம் ஆளுங்க வருவாங்க, அது வரைக்கும் பொறுத்துக்கோங்க ஹாரி. சாயந்திரமா? என்ன மிக்ஸி பண்ணிட்டு இருக்க? தேவையான பொருளை வாங்கி வச்சுக்கணும்னு உனக்கு தெரியாதா? ரொம்ப பேசாதீங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கும் போது கெரோசின் வாங்கிட்டு வாங்கன்னு எழுதிதான் அனுப்புனேன். நீங்க தான் மறந்துட்டு வந்தீங்க. எல்லா வேலைகளையும் நானே பார்த்தா எப்படி? நீங்களும் 1-2 வேலைகளை செஞ்சுதானே ஆகணும். அம்மாவை குறை சொல்லலான்னு பார்த்துட்டு இப்ப நீங்க இப்படி மாட்டிட்டு முழிக்கிறீங்களா? இது உங்களுக்கு தேவையாப்பா? ஷின்சான் போதும், நீ வேற ஏத்தி விடாத. குளிருக்கு நான் இப்படியே ஓரமா உட்கார்ந்துக்கிறேன், வேற என்ன பண்ண முடியும்? சரி சரி, நான் போய் ஹீமாவரியை தூங்க வைக்க போறேன். இத சொல்லிட்டு அவங்க தூங்க போயிட்டாங்க. சந்தோஷம். ஹாரி மறந்துடாம கெரோசின் கண்டெய்னர் எடுத்து வெளியில வச்சிருங்க. என்ன? சரி சரி. என்ன இது மழை பெய்யுது? நல்ல யோசனை ஷின்சான், எனக்கும் கொஞ்சம் இத குடுக்கறியா? பெரியவங்க எல்லாம் இத போட்டுக்க முடியாது, சின்ன பசங்களுக்கு தான் இது கரெக்டா இருக்கும். நீ குடு, நான் பாத்துக்கிறேன். ஏன் பையன் இப்படி என்ன தொந்தரவு பண்றீங்க? இப்ப 2 பேருக்குமே குளிராது, கத கதப்பா இருக்கும். இங்க இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. ஷீரோ நீதானா? ஷீரோ மேல காலை வச்சுக்கோங்கப்பா, இன்னும் கத கதப்பா இருக்கும். அப்படியா சொல்ற? ஆமாப்பா, நீ சொன்னது சரிதான். என்னாச்சு? உங்க கால்ல இருந்து வர பேட் ஸ்மெல் அதெல்லாம் தாங்க முடியல போல இருக்கு. சரி விடு ஷீரோ, சில நேரங்கள்ல இப்படி நடக்கிறது சகஜம்தான். என்னானாலும் பரவாயில்ல, ஒரு ஆண் மகனா இருந்துகிட்டு குளிருக்கு பயப்படுறதா? இன்னைக்கு குளிரா நானானு ஒரு கை பாத்துடுறேன். இந்த மாதிரி நேரங்கள்ல குளிர பத்தி யோசிச்சாதான் நாம பயந்துகிட்டு இருக்கணும். எனக்கு அத பத்தி எல்லாம் எந்த பயமும் கிடையாது. 30 டிகிரிக்கும் கம்மியா இருக்க குளிர் பிரதேசத்துல பெண் குயின்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து குளிர எப்படி சமாளிக்கலாம்னு யோசிக்கோங்க. பயங்கர குளிரா இருக்குமே. இந்த மாதிரி நேரத்துல இப்படிப்பட்ட ப்ரோகிராம் தான் பார்க்கணுமா ஷின்சான்? இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பீச்ல குளிர்காலத்திலயும் எல்லாரும் நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப குளிருமே. சொல்லுங்க. அத பாக்கும் போதே எனக்கு உறைஞ்சு போன மாதிரி இருக்கு. நான் எதையும் பார்க்கல. ஷின்சான், நான் உனக்கு உதவி செய்யறேன். இந்த மாதிரி நேரங்கள்ல எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த பிளாங்கெட்ட குடுப்பா. குளிரு தாங்கலையே. நான் படுற அவஸ்தை இப்ப உனக்கு புரியுதா? சரி இங்க பாரு ஷின்சான், நாம இப்ப ஹவாயில இருக்கிறதா நினைச்சுக்க. ஹவாயிலையா? போங்கப்பா விளையாடாதீங்க. இப்ப உன் கண்ணை மூடிக்கிட்டு நான் சொல்றத கற்பனை பண்ணு. ட்ரெயினை விட்டு இறங்குனதும் அங்க ஒரு டிராபிக்கல் பாரடைஸ் இருக்கும். நமக்கு அந்த இடத்துல ராஜ மரியாதை. ஹலோக்கா, எப்படி இருக்கீங்க? ஓகே, அடுத்தது என்னன்னா ஹொனலுலு மாரத்தான். ஓ, இத பார்க்க எத்தனை பேர் வந்திருக்காங்க பாத்தியா? ஹலோ, நாங்க ஜப்பான்ல இருந்து வந்திருக்கோம். பாருங்க பாருங்க, நான் எவ்வளவு வேகமா ஓடுறேன் பாருங்க. ஹவாயில மாரத்தான் ஓடுறோம். ஹவாயில மாரத்தான் ஓடுறோம். ஹவாயில மாரத்தான் ஓடுறோம். நிம்மதியா என்ன தூங்க விடுறீங்களா? எதுக்காக இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? அது ரொம்ப குளிர்ச்சா, அதான் எக்ஸசைஸ் பண்ணலான்னு. வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஹவாய்க்கு போனதுல ரொம்ப கதகதப்பா இருக்குல்லப்பா. ஆமா ஷின்சான். ஹவாய்க்கு போனாங்களா? கெரோசின் ட்ரக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன இது நிக்காம போயிட்டாங்க? அதானே, நீங்க போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க.
நில்லுங்க. கெரசினை ஃபில் பண்ணவே இல்ல. எங்களை மன்னிச்சிருங்க சார், எங்க கிட்ட இப்ப கரன்சி இல்ல. நான் ஃபில் பண்ணிட்டு அப்புறமா வர சரியா? இன்னைக்கு எல்லாமே சொதப்பலா நடக்குதே. குளிர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால எல்லாரும் கெரசினை வாங்கிட்டாங்க போல இருக்கு. முதல்ல இந்த ட்ரெஸ் மாத்திக்கோங்க. ஈரத்தோட இருந்தா ஜலதோஷம் பிடிக்கும். எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது மிச்சி. தும்மல் வரப்போகுது. அடேங்கப்பா, ஷின்சானோட புத்திசாலித்தனத்துக்கு அளவே இல்ல. ரொம்ப நன்றி சார். இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. குளிர்ல கூட நம்ம ரூம் மட்டும் சூடா இருக்குல்லப்பா. என்னது ஏசி திடீர்னு ஆன் ஆயிடுச்சு? எப்படி எப்படின்னு தெரியலையே.